செலுத்துகிறேன். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிற தலைப்பு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 வாசிக்கலாம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. ஆமென். பின்ன வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் லேடீஸ் நம்ம எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து வேலை பார்த்து எல்லாம் செய்வாங்க. நிறைய நேரம் வந்து நம்மளுடைய பொறுப்பா இருக்கும். சில நேரம் ஒருவேளை ஹஸ்பண்ட் சரியில்லை, இல்ல ஹஸ்பண்ட் இல்லாம இருப்பாங்க லேடிஸ். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நிறைய நேரம் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும். பிள்ளைங்கள ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ சேர்க்கிறதா இருக்கணும். இல்லன்னா அவங்களுடைய கல்யாண காரியங்களா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும், முக்கியமா வந்து பெண்கள் அப்படி சொல்லும்போது, நம்மளுக்கு குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த பொறுப்புகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். எந்த ஒரு பொறுப்புனாலும் சரி. இது வந்து நீங்க நெறைய பேர் வந்து இந்த இந்த காரியத்துக்கு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப நானா இருந்தாலும் சரி, நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு விஷயம் என் ஹஸ்பண்ட் உடைய துணை இல்லாம நான் அத செய்யணும் அப்டின்னா, எனக்கு முதல்ல இருந்தே அதுக்குள்ள அந்த விஷயத்தை குறித்ததான ஒரு இது இருந்துட்டே இருக்கும். ஐயோ! இத கரெக்ட்டா செஞ்சு முடிக்கணுமே அப்டின்னு. அப்போ அந்த ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு மலை போல, ஒரு பெரிய கல்லு மாதிரி, ஒரு பெரிய இது பாறை மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்கும். இதை நான் எப்படி பண்ணி முடிப்பேன்? ஒண்ணும் இல்ல. இப்போ ஈவன் நம்ம ஒரு ஷாப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷட்டர் பெரிய ஷட்டர் போட்டிருக்காங்க. இப்ப நாம தான் வந்து போய் அந்த கடைய திறக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்ப நம்ம என்ன நெனைப்போம், யாரு யாராச்சும் நம்மளுக்கு அன்னைக்கு வந்து உதவி நமக்கு கேட்கறதுக்கும் வெட்கமா இருக்கும். அதே நேரத்துல நம்மளுக்கு யாராச்சும் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்டின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்ப நான் வேதத்த படிக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. நான் அதனால அந்த காரியத்தை வைத்து உங்களோட இன்னைக்கு பேசலாம் அப்டின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோட பேசலான்ட்டு இருக்கிறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சாரி மார்க்கு 16ஆம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு 16:3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அத பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் ஒரு ஒரு 2, 3 ஸ்திரீகள் வந்து பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ ஒரு ஒரு பெரிய கல்லு அது அந்த கல்லறையின் வாசல மூடி இருக்குது. அவங்க அந்த கல்லறைக்குள்ள போகணும். அப்போ இந்த கல்ல வந்து யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்? ஏன்னா ஸ்திரீகள் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. சோ இத எப்படி யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனத்துல பார்க்கும்போது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, அப்போ 3 பெண்கள் வந்து போறாங்க. தெரியும் இது யாருடைய கல்லறை, யாருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது அதிகாலையில அவங்க போறாங்க. அந்த இடத்துல மக்கள் நடமாட்டமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல அவங்க பேசிக்கொள்ளுகிற காரியம் இதுதான். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிச்சா, அந்த ஆண்டவருடைய கல்லறைய மூடப்பட்ட அந்த கல்லறையின் வாசல்ல ஒரு கல்ல புரட்டி வைத்தது. அந்த யோசேப்பு என்பவர் வந்து அந்த கல்ல புரட்டி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் எடுத்தீங்கன்னாலும் அந்த அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட கல்லுனா, தான் மத்தேயு 27:60 வாசிக்கிறேன். தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்குது. அப்போ அந்த கல் வந்து எப்படிப்பட்ட கல்லா இருந்ததுன்னா, ஒரு பெரிய கல். கல்லறைனாலே அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய குகைய வெட்டி அதுல இது பண்றது. அப்ப அந்த கல் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அந்த கல்லறைய அவன் புரட்டி வைத்து போனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 61ஆம் வசனத்த பார்த்தீங்கன்னா, அங்கே மகதலேனா மரியாளும், மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படியே அந்த கல்லறைக்கு முன்னால உட்கார்ந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு இருக்கும். நாளைக்கு நம்ம சுகந்த வர்க்கமிடறதுக்கு வரணும். ஆனா இந்த கல் இவ்ளோ பெருசா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு முன்னால போய் உட்கார்ந்துட்டு அத பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு, மார்க் எல்லாமே ஒரே இன்சிடென்ட்ட அந்தந்த அ மத்தேயுவா சரி, மார்க்கா சரி அவங்கவங்க பார்வையில அத எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவங்க காலையில அத குறித்து பேசிட்டு போகிற காரியம். எப்படினாலும் அவங்க அந்த ராத்திரியே அவங்க அத பேசியிருப்பாங்க. ஸ்திரீகளா இருக்காங்க. அவங்க அந்த விடிய காலம் எந்திரிச்சு போகணும். யாரு விடிய காலத்துல வருவா? இல்ல நம்ம யார கூப்பிடணும்? இப்படி மாரி காரியங்கள் அதுல அவங்க பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் சரி, நமக்கு முன்னால ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனை எப்படின்னா, மற்றவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஒரு சாதாரண ஒரு பெரிய கல் மாரி, ஒரு பெரிய மலை போன்ற ஒரு பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனைக்கு முன்னால இருந்துட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஆண்டவரே யாரு இந்த பிரச்சனையில இருந்து நம்மள விடுவிப்பார்? இல்ல இது 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 எப்படி நம்மளுக்கு எப்பவும் மண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயய்யோ! இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவங்களுக்கு கண்டிப்பா நான் அத யோசிச்சு பார்த்தேன். அந்த அந்த இத வந்து நான் மனசுக்குள்ள கொண்டு வந்து பார்த்தேன். அந்த 61ஆம் வசனத்துல மகதலேனா மரியாளும், மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பா அந்த திங்கிங் ஓடிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை, அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கும். எப்படி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? என்ன அவங்க மனசுக்குள்ள ஓடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன காரியம் தான் இது. இந்த காரியத்த நமக்காக யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். அவங்க நினைச்சாங்க யார் நமக்காக செய்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜ்ல நீங்க அடுத்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் 1, 2 வாசிக்கலாம். மத்தேயு 28, 1, 2. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். ம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, நம்ம வ வாசிக்கிறோம். அவங்க காலையில வராங்க. வரும்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தார். இது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது ஆண்டவருடைய காரியம். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய கல்லறை அங்க திறக்கிறதற்காக அங்க வந்து அந்த தூதனை ஆண்டவர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா இத வந்து நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம இத வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம். இல்ல நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் நம்ம வந்து இதோட ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இவ்ளோ பெரிய கல்லா இருக்கலாம். யார் நமக்காக காரியத்தை செய்வான்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கலாம். நான் தனிமையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு ஆண் துணை இல்லையே, இல்ல எனக்காக இத செய்யறதுக்கு என் குடும்பத்துல ஒரு ஒரு பெரியவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம அதை குறித்து கவலைப்பட்டுட்டு கலங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய தூதனையும் அனுப்புகிற ஆண்டவரா இருக்கிறார். அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கல்ல. அந்த விடிய கால இருட்டு நேரத்துல பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அதுதான் சங்கீதம் 34:7 வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தூதர்கள் இப்போ நம்ம நம்ம தெரியல நம்ம எப்படி நம்மளுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தெரியல. நெறைய நேரங்கள்ல நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஆ ஆ ஆச்சரியமா நம்ம ஐய்யயோ! இது எப்படி நடக்கும்? இவ்ளோ பெரிய விஷயம், இவ்ளோ பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம நம்ம நெனச்சதுக்கும் ஆ ஆ வி அ ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் அந்த இடத்துல அங்க காரியத்தை நடப்பித்திருப்பார். ஆனா நம்மளுக்கு தெரியாது எப்படி இது நடந்தது? எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
இல்ல ஒரு பெரிய விபத்து நேர போகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அப்படியே மயிரிழையில நான் தப்புனேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளை காத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒண்ணே ஒண்ணு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அத நினைவு கூர்ந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல தான் இல்ல ஆண்டவர் தூதனை அனுப்பி பாதுகாக்கிறாரா, கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலையும் அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் சரி, கர்த்தருடைய தூதர்களை கொண்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ நெறைய தூதர்கள் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நமக்கு பணிவிடை செய்யும்படியாவும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதர்களை வைத்திருக்கிறார். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. அப்ப நம்ம எல்லாரும் நிமித்தமாக ஆண்டவர் வந்து தூதர்களை வைத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மளுக்கு பாதுகாப்பா எப்படி அதனாலதான் இங்க பார்க்கும்போது அங்க கல்லறையின் கல்ல திறக்கிறதுக்கு அவர் வந்து வேற ஒரு மனுஷன அவர் அங்க அனுப்பல. அவர் தன்னுடைய தூதரை அங்க அனுப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தருடைய தூதன் எப்பொழுதும் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். நம்ம பேசுகிற காரியங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு நிறைய நேரம் நான் இவ்ளோ ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கல. இல்ல எனக்காக இந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற காரியங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் வந்து அதனாலதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் சரி, இது யார் எனக்காக புரட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இல்ல சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, இல்ல அந்த அந்த பெரிய கல்லுக்கு முன்னாடி இருந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம ஐயோ அவ்வளவுதான், இதுக்கு மேல இது இவ்வளவு இந்த நிலைமைக்கு வந்தாச்சு, இனி இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம அதே வசனத்தை வந்து மார்க் 16:4 நம்ம பார்க்கும்போது அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் நேர போய் அங்க அவங்க பேசிட்டு போறாங்க. அங்க பார்க்கும்போது அந்த கல் அவர்களுக்காக. அப்ப ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க யாரையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எதுவுமே அவங்க ட்ரை பண்ணணும். ட்ரை கூட பண்ணல. அங்க அந்த கல் அவர்களுக்காக அந்த தள்ளப்பட்டு இருந்த ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரிதான். ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல யாராச்சும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யார் எனக்காக காரியங்களை செய்வா? யா எனக்காக எனக்காக செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் குடும்பத்துல யாருமே இல்லையே, என் ஹஸ்பண்ட் சரியில்லையே, அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக பணிவிடை செய்யறதற்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை வைத்திருக்கிறார். அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அது தெரியும். ஒவ்வொரு தூதரும் முக்கியமான 3 தூதர்கள் இருக்கிறாங்க. காபிரியேல், மிகாவேல், அதுக்கப்புறம் நாங்க பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது அவங்க பால்மோனின்னு சொல்லிட்டு ஒரு தூதனை பத்தி சொல்லுவாங்க. எப்படின்னா தள்ளப்பட்ட அந்த தூதனுக்கு பதிலாக அப்படின்ட்டு. ஆனா மிகாவேல் தூதன் தான் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். காபிரியல் தூதர் மெசஞ்சர் தூதர் சொல்லுவாங்க. எப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து இது சொல்லணுமோ என்ன ஏதாவது நற்செய்தி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் பிறக்க போகிறார் அப்படின்ற நற்செய்தியை சொல்லுகிறதற்காக யார ஆண்டவர் அனுப்புனார்னா காபிரியல் தூதனை. மிகாவேல் தூதன் வந்து கர்த்தருக்காக யுத்தங்களை நடத்துகிறார். நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா மிகாவேல் தூதனை குறித்து அங்க கூறப்பட்டிருக்கும். இப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் தானியல்ல சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் நம்மளுக்கு அது ஒரு விசுவாசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானியல் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். தானியல் 10, 1, 2, 3. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை.
அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, தானியேலுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அப்ப அந்த அது வந்து ஒரு நீடிய சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா அது ஒரு போராட்ட காரியமா இருக்கிறது அப்படின்றத அவன் புரிந்து கொண்டுட்டு, அந்த நாட்கள் அந்த 3 வாரம் 21 நாட்கள் தானியேல் வந்து அந்த காரியத்தை குறித்து என்ன பண்றாரு, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாரு. அப்போ அந்த அந்த காரியங்கள் அத அந்த காலங்கள்ல அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல ஒருவர் வந்து அவருடைய நீங்க 10ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவர் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்து 11ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த தரிசனத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பலனற்று போனேன். அவன் வந்து என்னை திடப்படுத்தி நிறுத்தி வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா 12ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். நீ என்னைக்கு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் வந்துட்டேன். ஆனா பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. அப்ப இங்க என்ன அப்படின்னா, இது நம்ம நல்லா புரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னா, தானியேல் வந்து என்னைக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அங்க யுத்தம் நடக்குது. கர்த்தருடைய தூதன் ஒரு காரியத்தை ஒருவேளை தானியேலுக்காக நியமிக்கப்பட்ட தூதனா இருக்கலாம். அவர் வந்து அந்த இவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வந்து தானியேலுக்கு அங்க கொண்டு வருகிறாரு. கொண்டு வரும்போது இங்க பெர்சியா அதிபதி, நீங்க பெர்சியா அதிபதினு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாத்தானை குறித்துதான் இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெர்சியா அதிபதி என்னோடு கூட எத்தனை நாள் எதிர்த்து நின்னான்னு பாருங்களேன். 21 நாள் மட்டும். தானியேல் எத்தனை நாள் அங்க உபவாசம் இருந்தாரு? 3 வாரம் 21 நாள். அப்போ அந்த ஆண்டவர் உடனே அங்க பதில அனுப்பிட்டாரு. பதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த கொண்டு வந்த தூதனோடு எதிர்த்து போராடுகிற ஒரு காரியம் அங்க நடக்குது. பெர்சியா அதிபதி அங்க போராடுனா என் கூட 21 நாள். அப்போ அங்க யார் எனக்கு பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்க சண்டை போட்டுட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்லுகிறார். அப்புறம் திருப்பி சொல்றாரு, கடைசி நாட்களில உனக்கு உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். அப்ப இங்க மெசஞ்சர் ஏஞ்சலா இருக்காரு. அவர் யாரு அப்படின்றது உங்களுக்கு அப்ப தெரியும். நான் சொன்னேன். அப்போ கடைசி இதுல பாத்தீங்க அப்படின்னா தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதி ஆகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அப்போ இங்க பாக்கும்போது எப்படி அவர் சொல்றாரு, மிகாவேல் தான் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான பிசாசுகளும் இருக்குது. அப்ப அவங்களோடு கூட போராடுகிறதற்கு பலம் கொண்டவர் யாரு? மிகாவேல். அப்ப ஆண்டவர் வந்து நமக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை இது வந்து இது வாசிக்கணும் அப்படின்றது எதுக்காகனா, நமக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய உலகத்துல என்னென்ன காரியங்கள் அங்க நடக்குது அப்படின்ட்டு. அதனாலதான் சொல்லுவாங்க நீங்க ஃபாஸ்டிங், அதனாலதான் சில காரியங்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு போராட்டங்கள் நிறைந்ததா இருக்குது. அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம அது ஆண்டவருக்கு சித்தமான காரியமாவும் இருக்கணும். அப்போ நம்ம அதற்காக ஜெபிக்கும் போது வருகிற போராட்டங்களை மேற்கொள்றதுக்குதான் ஃபாஸ்டிங் இருக்கிற ஒரு காரியம். அது மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறதும் வந்து எப்படின்னா பைபிள்ல கொடுக்கப்பட்ட நாளுக்கு தவிர எப்பவுமே சாம் ஜெபத்துல விரதர் சொல்லுவாங்க, நூதன சீஷனா இருக்கக்கூடாது. வேதத்துக்கு அடுத்ததான காரியங்கள் எப்படின்னா 40 நாள் ஆண்டவர் ஃபாஸ்டிங் இருந்தார். இங்க 21 நாள், 7 நாள் ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங், 1 நாள் ஃபாஸ்டிங், அந்த மாதிரி காரியங்கள் அந்த நாட்களுக்கு ஏற்றவாறுதான் நம்ம அங்க இருக்கிற ஒரு காரியம். இது சும்மா சொல்றதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் அதை சொல்றேன். சிலர் வந்து நம்ம இஷ்டத்துக்கு டேஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அப்படி கிடையாது. பைபிள்ல கொடுக்கப்பட்ட காரியம், பைபிள்ல எத்தனை நாள் அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ அங்க தானியேல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அங்க என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம், நான் தான் இந்த யுத்தத்தை வந்து நான் தான் இந்த காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், நான் தான் இங்க இதுக்காக போராடி கொண்டு இருக்கிறேன், நான் தான் இந்த கல்லை புரட்டுறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு
சொல்லிட்டு. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாது, அந்த கல்லை புரட்டுறதுக்காக தூதன் வரும்போது பூமி அதிரும்படி வந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். ஐயோ, நான் ஸ்திரீயா இருக்கிறேனே, நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறேனே, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த மாதிரி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போ யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய தூதனை அங்க அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்காக அவங்க யுத்தம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வேலை நம்ம சும்மா இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுதான். அந்த மாதிரி மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் நம்ம உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாசல் நம்ம ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியத்துக்குள்ள அந்த வாசலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாதபடிக்கு நமக்குள்ள தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்லா தடைகளையும் நமக்காக அவர் என்ன பண்ணுவார்? தகர்த்து போடுகிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவரை விசுவாசிக்கணும். இன்னொன்னு எப்பொழுதுமே நான் அதிகமா அதெல்லாம் எப்படின்னா நெகட்டிவ் வார்த்தையே பேசவே பேசாதீங்க. இது நடக்காது, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே பேசாதீங்க. அதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே காமனாவே சொல்றாங்க. நம்ம நிறைய இப்போ எப்படி ஒரு ரேடியோல அலைகள் அந்த ஒரு ஸ்டேஷன்ல பேசுகிற காரியம் அது அப்படியே காற்றுல அலைகளா அந்த மின்காந்த அலைகள் அதெல்லாம் நிறைய சொல்றாங்க. அப்படியே நம்ம வீட்டுல இருக்கிற ரேடியோக்கு இப்ப நம்ம எப்படி செல்போன் ஒரு இடத்துல இருந்து பேசுறோம், ஒரு டவர் இருக்கு, அந்த டவர்ல இருந்து அது பரவி எல்லா இடங்களுக்கும் அது எல்லா செல்போன் நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்றோமோ அவங்களுக்கு எல்லாம் போகிறது போல நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள், நம்ம பேசுகிற நெகட்டிவ் வார்த்தைகள் அப்படியே பரவி பரவி எல்லா இடத்துக்கும் போய் அது திரும்பி அது என்ன ஆகும்? நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் நம்மளுக்குள்ளேயே அது ரியாக்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்குள்ள விசுவாச வார்த்தைகளை இது நடக்கும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு இப்போ நம்மளுக்காக அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய தூதன் நமக்காக நியமிக்கப்பட்ட தூதன் நம்மளுக்காக பிசாசோட அங்க யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் வல்லமையா யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம இங்க இருந்துட்டு இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடக்காது, இது எப்படியோ போயிடும், இது வீணா போயிடும், இது நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த அலைகள் அங்க அப்படியே அந்த அதிர்வுகளா அது அங்க பரவிட்டே இருக்கும்போது அது எப்படி இருக்கும்ல? சோ அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நெகட்டிவ் வார்த்தைகளே பேசவே கூடாது. எப்பொழுதுமே பாசிட்டிவா இருங்க. ஒரு மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் நல்ல மூச்சு இழுத்த நான் எப்பவுமே அதான் உங்ககிட்ட சொல்லுவேன். நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு மூச்சை ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு பெரிய சண்டை போடுற சூழ்நிலை இல்ல, ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம வாய் பேச வேண்டிய சூழ்நிலை, தயவு செய்து நம்ம அங்க பேசுறதுனால அந்த காரியம் என்ன ஆகிடாது, ஒண்ணுமே சால்வ் ஆயிடாது. ஆண்டவர் அதற்குன்னு ஒரு நியமித்திருப்பார். ஆண்டவருடைய அவருடைய தூதனை அங்க தானியல் அந்த தானியலுக்கு அந்த பிரச்சனை அங்க பெரிய பிரச்சனை, அது சத்தியமும் நீதிய யுத்தத்துக்கு இதுவா இருந்த ஒரு பிரச்சனை. ஆனா தானியல் அந்த யுத்தத்தை போய் செய்ய போகல. ஆனா அவர் என்ன பண்ணாரு? உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார் கர்த்தர். ஆனா நம்ம நிறைய நேரம் நம்ம அதிக பிரசங்கிட்டோம், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ணிட்டு அது முடியாத பட்சத்துலதான் நம்ம யாருகிட்ட போவோம்? ஆண்டவர் இடத்துல போகிற காரியம். அப்போ நம்ம இது ஆண்டவர் நமக்காக அங்க கிரியை செய்கிறாரு, நமக்காக தடைகளை நீக்கி போடுறதுக்காக அவர் அங்க போயிட்டு இருக்கிறாரு, அவர் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபித்து கொண்டிருக்கணும், ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். நம்ம
நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒருவேளை நீங்க உங்க வார்த்தை பிள்ளைகள் இடத்துலயும் சரி, கணவர் இடத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, யார் இடத்துலயும் இந்த சிஸ்டரா இவங்களை பார்க்கும்போது ஆக்சுவலி இப்பெல்லாம் வந்து நல்லா தெரியுது. யாராச்சும் நெகட்டிவே பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு நம்மளோட எனர்ஜி வந்து லோ ஆகுற மாதிரி இருக்கு. சோ எப்பொழுதுமே நீங்க ஒரு கர்த்தருக்குள்ள ஒருவர் தேற்றி கொண்டு, சிஸ்டர் இது நடக்கும், சிஸ்டர் இது பத்தி கவலைப்படாதீங்க, எதுவுமே எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஆண்டவர் வந்து அந்த மகதலேனா மரியாளுக்கும் ஆக ஒரு பெரிய அந்த எவ்வளவு சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை என்ன பண்றார், புரட்டி போடுகிறார். அவர் யாரும் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. அடுத்ததும் நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 1-2-3 ஆதியாகமம் 29:1-2. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றில் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயிலே வைப்பார்கள். அப்ப இங்க போகும்போது யாக்கோபு வந்து பிரயாணம் பண்ணி எங்க போறான் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு எங்க போறான், தன்னுடைய மாமாவாகிய லாபான் இருக்கிற இடத்துக்கு அங்க போகிறான். அப்ப அங்க போகும்போது வயல்வெளியிலே ஒரு கிணற்றை பாக்குறான். அந்த கிணற்றில அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் மடக்கி இருக்காங்க. ஆனா அந்த கிணற்றில் உள்ள வாய் ஒரு பெரிய கல்லினால் அங்க அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க இருக்கிற எல்லா மந்தையும் வந்த பிறகுதான், சில நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த தண்ணி வர டைம் எல்லாரும் போய் குடத்தை வச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு மந்தையா வர ஆரம்பிக்கும் போது தண்ணி காட்டினாங்கன்னா கடகடன்னு வேலை முடிஞ்சிரும், அப்படிதானே? ஆனா எல்லா மந்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கல்லை வந்து புரட்டுகிற அது வரைக்கும் அந்த கிணற்றின் வாயை வந்து கல்லுனால அடைச்சு வச்சிருக்கிற ஒரு காரியம். அப்போ அங்க அவன் என்ன பண்றான், லாபானை குறித்து யாக்கோபு கேக்குற ஒரு காரியம். அப்போ திருப்பி அவன் கேக்குறான், ஏன் இது இப்பவே காட்டிட்டு திருப்பியும் மேய விடலாம்ல, இப்படி சும்மா நின்னுட்டு இருக்குல்ல, ஆடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல அப்படின்ட்டு. சில நேரம் நம்மளுக்கும் இந்த சிச்சுவேஷன் வரும்ல, சில காரியங்களையும் சீக்கிரம் நம்மள விட்டுட்டா சரியா இருக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்ட் விஷயத்துக்காக நம்ம நிறைய நேரம் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அங்க 8ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, இல்ல எல்லா ஆடும் வந்த பிறகுதான் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவாங்க, அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அதை கேட்டுட்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்றான், அவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அங்க ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். இங்க எல்லா மேய்ப்பரும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஆண்களா இருப்பாங்க. அப்ப ராகேல் அங்க ஆடுகளை ஓட்டிட்டு வரா. அப்ப அவளும் மனசுக்குள்ள நம்மள மாதிரி யோசிச்சுட்டே வந்திருப்பாள், ஐயோ எவ்வளவு ஆடு, ஆல்ரெடி 3 மந்தை அங்க இருக்கு, ஒரு மந்தையில எத்தனை ஆடுகள் இருக்குதோ தெரியாது. அப்ப இதெல்லாம் தண்ணி காட்டின பிறகு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஆடுகளுக்கு தண்ணீரை காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு இருப்பா. ஆனா இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே யாக்கோபு என்ன பண்றான் அப்படின்னா, அங்க ராகேல யாக்கோபு தன் தாயின் சகோதரன் ஆகிய லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். யாக்கோபை யாருமே ஒண்ணுமே கேட்கல, அவன் யாரையுமே பார்க்கல. அவன் ராகேல பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் முன்னாடி நான் ஒண்ணு இது பண்ணும்போது எனக்கு அது எப்படின்னா, ராகேல வந்து யாக்கோபு கல்யாணம் பண்ண போகிறார் ஃபியூச்சர்ல. அது ஒரு முறைப்பெண். அது இது மாதிரிதான் வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய, அதுவும் முக்கியமா நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். நம்ம பார்க்கும்போது அவர் அங்க எந்த சட்ட திட்டங்களையும் அவர் அங்க பாக்குறதே இல்லை. நமக்காக அவர் என்ன பண்ணுவார், காரியங்களை செய்து முடிப்பார். தன்னுடைய மனவாட்டி அங்க தூரத்துல வர அவளுக்கு இல்லைனாலும் ராகேல் வந்து தன்னுடைய மாமனுடைய மகள். அப்போ அது வரைக்கும் அங்க ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா ஆடும் வந்த பிறகுதான் இதை அவன் சொல்றான், முதல்ல நீங்க திறந்து விட்டு கொஞ்சம் தண்ணி குடுத்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி மேய்ச்சிருக்கலாமே அப்படின்லாம் சொல்றான். ஆனா ராகேலுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும், ஐயோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போயிருக்கலாம். ஆண்டவர்
எப்படி நம்மளுக்கு எப்படி காரியங்களை செய்கிறாருன்றத இந்த இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்த செகண்ட் ராகேலை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்? இதுதான் பண்றான். போய் கிணற்றின் வாய் இந்த கல்லை புரட்டி அதுக்கப்புறம் தான் ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த இன்சிடென்ட் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் அவருடைய மனவாட்டி. அப்ப நம்ம பார்க்கும்போது அவருக்கு அங்க ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா, அவர் எந்த எந்த இதையும் அவர் பார்க்க மாட்டார். நம்ம கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். அதான் ஏசாயா 62:5 பார்க்கும்போது, ஏசாயா 62:5 வாசிக்கலாம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அப்போ மணவாளன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சி. அதுதான் இங்க இந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம அவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார். நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவரோடு நம்மளுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சகோதரனாய், ஒரு நண்பனாய், ஒரு தகப்பனாய், அதுக்கு மேல கடைசியில எப்படி இருக்கணும்னா ஒரு ஆத்தும மணவாளனாய். அவர் நம்முடைய மணவாளன். அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்படிதானே? அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். அப்போ அந்த மணவாளன் நம்ம நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்றதுக்கு சொல்லவே தேவையில்லை. அவருக்கு தெரியும் நம்மளுடைய நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம அப்பா அப்பான்னு அவரை அந்த அந்த இதுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம அவரை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி மணவாளன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அப்போ மணவாட்டியுடைய எல்லா எண்ணங்களும் அவருக்கு அங்க அவ என்ன யோசிக்கிறாளோ அதான் இங்க ராகேல் உடைய எண்ணங்கள் அவனுக்கு அங்க தெரிஞ்சிருக்கணும். வேற ஒண்ணுமே பண்ணல. உடனே போய் அழுது கட்டி பிடிச்சு முத்தம் செய்யல. முதல்ல அவ அவளுடைய யோசனை ஐயோ இவ்வளவு ஆடு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இந்த கல்லை யாருன்னு இவங்க எப்ப புரட்டி எப்ப இன்னும் எத்தனை மந்தைகள் வரணும்னு அவ நினைச்சிட்டு வந்திருப்பா. இளம் பெண் அப்படிதானே? சோ அவளால காத்திருக்கிற கஷ்டம் கண்டிப்பா நம்மள மாதிரிதான் அவளும் யோசிச்சிருப்பா. அப்போ அந்த கல்லை புரட்டி அதை இது பண்ணிட்டு அவளுக்கு அப்ப மந்தைகள் அதை இது பண்ணிட்டு இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம எதுக்காக நம்ம போராடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் சரி அவருடைய அவர் நமக்காக செய்து முடிக்கிறதுக்கு இதுவா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதுலையுமே சோர்ந்து போக கூடாது. ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள் எல்லாரும் அந்த கல்லறைக்கு முன்னாடி ஐயோ காலையில இருட்டுக்கு வரணுமே, ஐயோ இந்த கல்லு இவ்வளவு பெருசா அவன் யோசேப்பு புரட்டி வைக்கும் போது ஒருவேளை சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் சின்ன கல்லா இருந்தா கூட நாங்க புரட்டி போய் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக காரியங்களை செய்வார், நமக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புவார், நம்மளை வழி நடத்துவார். அதனாலதான் தாவீது சொல்லும் போது இன்னும் ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அதனாலதான் தாவீதுக்கு பயங்கர ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடிக்க போகிறார். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை என்ன சவுலுக்கு பயந்தாலும் சரி, வனாந்திரத்துல அலைஞ்சாலும் சரி, எங்க போனாலும் சரி, தாவீதுக்கு தெரிஞ்சிருந்தது இதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இவ்வளவு சூழ்நிலைகள்ல இருந்தாலும் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் எப்பவும் சொல்றேன், உங்களை இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நோக்கம் இல்லாம இருக்கு. எப்படி நம்ம வந்திருப்போம்? நம்மளா வந்துருவோமா? இல்ல நம்மளா காரியங்களை செஞ்சிருவோமா? ஒண்ணும் இல்ல. அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், அவர் நம்மளை நடத்துகிறார். அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவர். அதனால யாராச்சும் அப்படி சோர்ந்து போய் துக்கத்தோட எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த கல்ல பத்தி பயந்து கொண்டு எனக்காக இது யாருன்னு நகர்த்துவா, எனக்காக யார் இது பண்ணுவா, தள்ளி போடுவான்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணு நினைச்சுக்கோங்க, கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.